நண்பர்களுக்கு வணக்கம். விதையாய் முளைத்திடு, அறிவால் விழித்திடு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. போன வீடியோவில் அது எவ்வளோ வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது, அதனுடைய தகவல்களை பார்த்தோம். இப்போது அது எப்படி அப்ளை பண்ணிருந்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுளில் போய்ட்டு www.tnrd அப்படின்னு டைப் பண்ணோம்னா இங்கே ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதை கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே அப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் வரும். போன வீடியோவில் விளம்பரத்தை பார்க்க, விளம்பரத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, விண்ணப்பதற்கான அறிவுரைகள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அப்ளை பண்ணுறது இங்கே அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே டீட்டெயில் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை விண்ணப்பிச்சு கொடுத்துக்கோங்க. எந்த கேட்டகரியில் கொடுக்குறீங்க, கேட்டகரி வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டகரி எம்பிசியா பிசியா, பாலினம் என்னவோ அது கொடுத்துக்கோங்க, மேல் ஆர் ஃபீமேல். இதில் பார்த்திங்கன்னா எம்பிசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவியா, இல்லை பெண்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களா, மாற்றுத்திறனாளிகள்லையா, இல்லை முன்னாள் இராணுவ வீரர் இதில் வரீங்களா, இல்லை பொது ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை லேடிஸ் அப்படி கொடுக்கறதுனால பெண்கள் அப்படி கொடுக்குறேன். அது உங்களுடைய பேர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்பாவோட பேர், இங்கே 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு. கொரோனா கால பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டு, என்ன ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா அப்படின்னு கேட்குது. அடுத்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு, எந்த வருஷம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது, 10th முடிச்சிருக்கீங்க, எந்த மந்த்து, வருஷம், மந்த்து, மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க 10th அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நகலை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க் ஷீட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கம்யூனல் கேட்டகரி வகுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குது. மதம் என்ன, ரிலீஜன் சொல்லி கேட்குது, கொடுத்துக்கோங்க. உட்பிரிவினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குது, அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து முன்னாள் இராணுவ வீரரா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆதரவற்ற விதவியாக கேட்குது, இல்லை மாற்றுத்திறனாளியான்னு கேட்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டோட நம்பர் கேட்குது, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுத்துக்கோங்க. சொந்த மாவட்டம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. கைபேசி எண், ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. மெயில் இருந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் ஒரு பாடமாக பயின்றவரா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா. தொடர்பு முகவரி கேட்குது, முகவரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து முகவரிக்கு அப்புறம் வகுப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குது. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரனுடைய புகைப்படம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரனுடைய கையொப்பம், இது மூணுமே பார்த்திங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டு ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து உறுதிமொழி, இல்லை ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான்.
விண்ணப்பங்கள் சரியாக இருக்குது, நீங்கள் தவறான தகவல்களை கொடுக்கக்கூடாது, அவ்வாறு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு பணம் செலுத்தப்பட்ட பிறகு இந்த விண்ணப்பத்தில் எந்த மாற்றங்களும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குது. கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா சரி. அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஹேவ் நான் சென்ட் அண்ட் ஓடிபி இன் யுவர் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு வரும். ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே ஓடிபி வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு. அந்த ஃபோன் நம்பருக்கான ஓடிபி எடுத்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்னா என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி கொடுத்துட்டோம்னா வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா சரி. ஓடிபி சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா எங்களுடைய டீட்டெயில் நீங்கள் முன்ன கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். செக் பண்ணிக்கோங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டோம்னா பே யூஸிங் ஆட்டம் நெட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இது கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு யூஸிங் பே ஆட்டம் நெட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உள்ளே போயிடும். உங்களுக்கு நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐடைய ஐடி நம்பர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் பேலேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா சரி உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.